எந்த பொருள் குவான்டிட்டியில ரொம்பவே கம்மியா இருக்கோ அதை அதிகமா வேல்யூ பண்ணுவாங்க. இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள், எதனா ஒரு ப்ராடக்ட் லிமிடெட் டைம் ஆஃபர்ல வரும்போது அப்ப பார்க்க கிடைக்கும். மக்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்ட் மேல ரொம்பவே அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அண்ட் பை த எண்ட் அந்த ப்ராடக்ட் சோல்ட் அவுட் ஆயிடும். இந்த கான்செப்ட் வெறும் மார்க்கெட்டிங்ல மட்டும் கிடையாது, எல்லா பிளேசஸ்லயும் ஒர்க் ஆகும். நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, இந்தியால எந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு ரொம்பவே வேல்யூ அதிகமா இருக்கும்னா, எங்க ரொம்பவே லிமிடெட் சீட்ஸ் இருக்கோ அதுக்கு தான் அதிகமான காம்படிஷனும் இருக்கும். நம்ம இந்த விஷயத்த ரொம்பவே நம்புறோம். எந்த பொருள் ரொம்பவே கஷ்டப்பட்டு கிடைக்குதோ அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. கஷ்டப்பட்டு கிடைக்கிற பொருள் எப்பவுமே நம்மளுக்கு ரொம்பவே வேல்யூபிளா தெரியும். ஏன்னா அந்த பொருளோட அவைலபிலிட்டி வச்சு தான் அதோட குவாலிட்டியை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்படி நீங்க இந்த கான்செப்டை உங்க லைஃப்ல யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அப்போ உங்களோட அவைலபிலிட்டியை கம்மி பண்ணிடுங்க. அதாவது எப்பவுமே எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கக்கூடாது. சோ தட் அந்த ஸ்கார்சிட்டினால உங்களோட வேல்யூ அதிகமாகும். ஏன்னா நீங்க யாருக்காகனா உங்களோட அவைலபிலிட்டியை ரொம்ப அதிகமாக்கிக்கிட்டீங்கன்னா அப்ப மக்கள்